சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக வரணுன்னா இந்த மாதிரி மசாலாவை மேரினேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் vlogs எல்லாம் இருக்கும். இது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிக்கன் லெக் பீஸ் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலை எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதிலையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணேன். இப்போ இதுக்காக ஒரு 5 லெக் பீஸை எடுத்துகிட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த லெக் பீஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் லெக் பீஸை நைஃபால் இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் மறந்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேங்க. நீங்கள் முன்னாடியே போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவியை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு டைம் நிறைய இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்காக ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே கிராம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம், இன்னும் கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி வச்சுட்டு இந்த பச்சை மிளகா, கறிவேப்பிலை கூட சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் பீசஸை கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கூட மீடியம் ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கினே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டுட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் கூட மாறிடுச்சுல்ல. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கின்னு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கன் லெக் பீசஸை ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயம் ஸ்லைசஸாக இருந்தால் தான் ரொம்ப கிரேவியாக வரும் சிக்கன் லெக் பீஸ் இப்போ ஒரு வாட்டி லேஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டுட்டு இதிலேருந்து தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆகிற வரைக்கும் கூட மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் லெக் பீஸை ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. பார்த்தீங்களா, சிக்கன் லெக் பீஸ்லேருந்து தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு எண்ணெய் கூட செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போது இதிலையே ஒரு குட்டி டம்ளர் தண்ணியை போட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் லெக் பீஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகும் இந்த மாதிரி தண்ணி போட்டால். இப்போது மூடியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் இன்ஸ்டன்ட் மசாலா போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஏதாவது பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரட்டி வந்த பிறகு லாஸ்ட்டில் கொத்தமல்லியை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிக்கன் லெக் பீஸ், கொஞ்சம் கிரேவி, எல்லா சாதமும் சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக இந்த சண்டே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பை பாய்.